ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கவிதா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து எக்ஸசைஸ் 1.2ல ஃபோர்த் சம் பார்க்க போகிறோம் 10th மேக்ஸில். ஸோ கொடுத்துருக்க கொஷின் என்னென்னு ரீட் பண்ணுறேன், கவனிங்க. ரெப்ரசன்ட் ஈச் ஆஃப் த கிவன் ரிலேஷன்ஸ், ரிலேஷன்ஸ்னால் ஆர் பை ஒவ்வொன்றையும் எப்படி ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஆரோ டயக்ராம், செகண்ட் ஒன் கிராஃப், தேர்ட் ஒன் செட் ஆஃப் ரோஸ்டர் ஃபார்ம். ஓகே, வேர் எவர் பாசிபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு கண்டிஷனும் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம 3 கண்டுபிடிக்கணும். என்னென்னா, ஒன்று ஆரோ டயக்ராம், அடுத்து கிராஃப், அடுத்து வந்து ரோஸ்டர் ஃபார்ம். மொத்தம் 3 கண்டுபிடிக்கணும். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸஸ் ஈக்குவல் டு 2yன்ற கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. போன சம்மில் வந்து ப்ளஸ் பண்ணி 3 பார்த்தோமா, இங்கே வந்து 2yன்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதில் எக்ஸ் பிலாங்ஸ் டு 2, 3, 4, 5. அதே மாதிரி ஒய் பிலாங்ஸ் டு 1, 2, 3, 4ன்னு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ அப்ளை பண்ணோன்னா, அது இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ அப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். அப்படி எக்ஸோட வேல்யூ வந்து இந்த செட் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய 2, 3, 4, 5குள்ளே தான் இருக்கணும்னு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, செக் பண்ணி பார்த்துருவோமா? இப்போது சொல்யூஷன். ஓகேவா, சொல்யூஷன் போயிடலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத நான் எடுத்து எழுதிக்கிறேன். எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 2, 3, 4, 5. அதே மாதிரி இதை வந்து பிலாங்ஸ் டுன்னு எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து ஒய் பிலாங்ஸ் டு 1, 2, 3, 4. கரெக்டாக? அவ்வளோதான் கொடுத்துருக்காங்களா? இப்போ நான் என்ன பண்ணணும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2yன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 2yன்னு நான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு வந்து ஒய்யோட ஃபர்ஸ்ட் வேல்யூ நான் எடுத்துக்கிறேன், 1ன்னு அப்ளை பண்ணுறேன். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்குது. அப்போ நம்ம ரிலேஷன்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், ஒய்ன்னு கொடுக்கும்போது நம்ம எப்படி எழுதுவோம்? எக்ஸோட வேல்யூ 2, நான் ஒய்யோட வேல்யூ என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன்? 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் நான் ஃபர்ஸ்ட் ஒனுக்கு. ஸோ 1ன்னு நான் எடுத்து எழுதிக்கிறேன். அடுத்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. ஏன் நான் இங்கே 2 போகிறேன்னா, இங்கே தான் கொடுத்துருக்க கண்டிஷன். ஓகே, இங்கே இருக்க கண்டிஷனில் நான் ஒய்யை ஒவ்வொன்றா அப்ளை பண்ணி எக்ஸோட வேல்யூ எடுக்கிறேன். அடுத்து ஒய்யோட வேல்யூ என்னது இருக்குது? 2 இருக்கா? ப்ராக்கெட் போட்டோன்னா இந்த மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். ஓகே, அப்போ எக்ஸோட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்கும்? 4ன்னு கிடைக்குதா? அப்போது இங்கே என்ன வரும்? எக்ஸோட வேல்யூ 4, ஒய்யோட வேல்யூ 2. கவனமாக எழுதணும், மாற்றி எழுதிடக்கூடாது. கிடைக்கிற ஆன்சர் அந்த பக்கம் எழுதிடக்கூடாது. நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் எக்ஸு, சரியா? சப்ஸ்டியூட் பண்ணுறது ஒய். அடுத்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு இங்கே என்ன இருக்குது? 3. அப்போ எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 3 எவ்வளவு? 6. இன்னொரு வேல்யூ இருக்கா ஒயில்? என்னது இது? 4 இருக்கா? ஸோ 3 எழுதியாச்சு. அடுத்து 4. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8. பட் இந்த 6ம் இந்த 8ம் எனக்கு எக்ஸோட வேல்யூஸில் இருக்கா? எனக்கு எக்ஸ் பிலாங்ஸ் டு 2, 3, 4, 5ன்னு கண்டிஷன் அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ நான் இதில் இருக்கிறது மட்டும் தானே எடுத்து எழுத முடியும். அப்போ என்னோட ரிலேஷன்ஸோட ஈக்குவேஷன் இந்த 2, 1, 4, 2 அவ்வளோதான், சரியா? ஸோ இது ரெண்டுமே எனக்கு அப்ளிகபிள் கிடையாது. ஏன்னா 6ம் 8ம் நாட் பிலாங்ஸ் டு 2, 3, 4, 5. ஸோ எக்ஸ் இஸ் நாட் பிலாங்ஸ் டு 6, 8. கரெக்டா? அவ்வளோதான். இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஃபஸ்ட்டு கொஷினில் ஆரோ டயக்ராம் கேட்டிருக்காங்க. இப்போ நான் எப்படி ஆரோ டயக்ராம் போடணுன்னா, ஃபர்ஸ்ட் ஏ பார்ட்டு ஆரோ டயக்ராம்னா ஃபஸ்ட்டு எனக்கு எக்ஸ் இங்கிட்டு போடணும், இங்கிட்டு ஒய் போடுவோமா? ஸோ நம்மளுக்கு எக்ஸில் என்ன வேல்யூலாம் இருக்கோ எல்லாத்தையுமே ஆரோ டயக்ராமில் எழுதணும். கொடுத்துருக்க வேல்யூ எல்லாமே ஆரோ டயக்ராமில் போடணும். அதில் ரிலேஷன்ஸை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகேவா? ஸோ 2, 3, 4, 5. கரெக்டாக? அதுதானே எக்ஸோட வேல்யூ. அடுத்து ஒய்யோட வேல்யூ 1, 2, 3, 4. கரெக்டாக? ஸோ எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ எழுதிட்டேன். இங்கே நான் என்ன ரிலேஷன் கிடச்சதோ அதுதான் எனக்கு ஆரோவாக போடணும். ஸோ எனக்கு என்ன ரிலேஷன் கிடச்சிருக்கு? 2க்கு 1 கிடச்சிருக்கு. அடுத்து 4க்கு 2 கிடச்சிருக்கு. 4க்கு 2 கிடச்சிருக்கு. இதுதான் என்னோட ரிலேஷன். ஓகேவா? நான் ஆரோ டயக்ராம் முடிச்சிட்டேன். அடுத்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? கிராஃப் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ எனக்கு தான் வேல்யூஸ் 2 வேல்யூஸ் தெரியுமே, அதை வச்சு நான் வந்து கிராஃப் போடுறேன். ஓகேவா? இது ஆரோ டயக்ராம். ஸோ சிம்பிளாக ஒரு பென்சில் அண்டு ஸ்கேல் நான் எடுத்துக்கிறேன். ஸோ நத்திங் பட் அண்ட் ஒய் ஆக்சஸ். அடுத்து இது வந்து என்னது? எனக்கு எக்ஸ் ஆக்சஸ். ஓகே, ஸோ எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ், கன்சிடர் திஸ் அஸ் 0. ஓகே, ரெண்டு இன்டர்செக்ட் ஆகிற இடத்த நான் வந்து 0ன்னு எழுதுகிறேன். எக்ஸோட வேல்யூ எனக்கு என்ன இருக்குது? 1, 2, 3, 4, 5. ஏன்னா ஒரு கிராஃபில் ஸ்டார்டிங்லேருந்து தானே எழுதுவோம். இங்கே இருக்குங்கிறதுக்காக டேரெக்டாக அதை எழுத மாட்டோம்ல. அதே மாதிரி ஒய்யோட வேல்யூ 1, 2,
3 4 இருக்கா, அவ்வளோதான். எனக்கு எக்ஸில் 2ஆக இருக்கும்போது ஒயில் 1, அதே மாதிரி எக்ஸில் வந்து எனக்கு 4 இருக்கும்போது ஒயில் வந்து 2. தெரியல அப்படின்னா சும்மா இப்படி ஒரு டாட்டட் லைன் போட்டுக்கோங்க, உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இவ்வளோ தான். ஸோ நான் கிராஃப் வந்து பிளாட் பண்ணியாச்சு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கிராஃப் வந்து பிளாட் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்த நான் வந்து 2,1ன்னு எழுதுகிறேன், இந்த இடத்த 4,2ன்னு எழுதுகிறேன். ஓகேவா? அவ்வளோதான் கிராஃபு. அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ரோஸ்டர் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. ரோஸ்டர் ஃபார்ம்னா என்ன? ஜஸ்ட் நம்மளோட ரிலேஷன் என்னவோ அதுதான் ரோஸ்டர் ஃபார்ம். ரிலேஷன் என்ன? 2,1 அடுத்து 4,2, அவ்வளோதான் என்னோட ரிலேஷன். ஸோ அதுதான் வந்து எனக்கு ரோஸ்டர் ஃபார்ம். தட்ஸ் இட். புரிஞ்சுதா? ஓகே. இப்போ செகண்ட் செட் போயிடலாம். 2 சப்டிவிஷன் இருக்குது 4th கொஸ்டினில். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் முடிச்சிட்டோம். இப்போ வந்து செகண்ட் சப்டிவிஷன் போயிடலாம். செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸு ஒய்ன்னு சொல்லிட்டு 2 கொடுத்துருக்காங்களா? ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் செகண்ட் கோஆர்டினேட். அதில் ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த சம் மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட. அண்ட் எக்ஸ் ஒய் ரெண்டுமே நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 10னா என்ன வரும்? நேச்சுரல் நம்பர்ஸ்னால் ஸ்டார்டிங் ஃப்ரம் நம்பர் 1. கரெக்டாக? லெஸ் தென் 10னா என்னது? 9 வரைக்கும் தான். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 அண்ட் எண்டிங் வித் 9. கரெக்டாக? ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு என்ன? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. அதே மாதிரி y belongs to 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. எழுதிட்டியா? அதே தான். இதே மாதிரி நம்ம எழுதிடுவோம். சரியா? நீங்கள் எழுதிடுவீங்களா? இப்போது இதுவும் 1 to 9, இதுவும் 1 to 9. ஏன்னா எக்ஸ் ஒய் ரெண்டுமே நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 10. இப்போ கண்டிஷன் நம்மளுக்கு தெரியும். என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3. அப்போது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3. ஓகேயா? அப்போ எக்ஸை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு ஒய்யோட ஈக்குவேஷன் கிடைக்குமா? நான் ஃபஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3க்கு 1 + 3 ஃபஸ்ட்டு நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ எனக்கு ஒய்யோட ஈக்குவேஷன் என்ன கிடைக்கும்? 4ன்னு கிடைக்கும். அப்போ ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய்ன்ற ரிலேஷனில் எனக்கு எக்ஸோட வேல்யூ வந்து 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய்யோட வேல்யூ 4ன்னு கிடைக்குது. கரெக்டாக? அடுத்து எக்ஸ் 3க்கு ஓகே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நான் வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன்? 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகே 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 2 + 3 விச் இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ 2, 5. இன்னொன்று செக் பண்ணிக்கிறோம் நம்ம. இந்த ஒய்யோட வேல்யூ இருக்கு இல்லையா, அது வந்து இந்த 1லேருந்து 9குள்ளே தான் இருக்கணும். அது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். என்டையர் 9 வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3 + 3 விச் இஸ் ஈக்குவல் டு 6ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ 3ங்கும்போது ஒய்யோட வேல்யூ எனக்கு 6. அடுத்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 4 + 3 எனக்கு என்னது? 7. அப்போது இங்கே என்ன கிடைக்கும்? 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் 7ன்னு கிடைக்குது. அடுத்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 5 + 3 என்ன கிடைக்கும்? 8. ஸோ இங்கே 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 8ன்னு கிடைக்குது. ஓகே, கவனமாக பார்த்துட்டே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வாங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 6 + 3 விச் இஸ் ஈக்குவல் டு 9. அப்போது 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 9. நான் இதுக்கு அடுத்து போக மாட்டேன். ஏன்னா இதுக்கு அடுத்து நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு 7, 10ன்னு கிடைக்கும். ஏன்னா 7 + 3 எனக்கு 10. எனக்கு 10 இங்கே எங்கேயுமே கிடையாது. நான் சப்ஸ்டியூட் பண்ண மாட்டேன். ஸோ இதுதான் என்னோட ரிலேஷன்ஸ். என்னோட ரிலேஷன்ஸ் கிடச்சிருச்சு. இதுக்கு நான் வந்து ஆரோ டயக்ராம் போடணும். கரெக்டாக? இப்போது உங்களுக்கு விசிபிலிட்டியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் இங்கேயே ஆரோ டயக்ராம் போடுறேன். ஆரோ டயக்ராம். ஃபஸ்ட்டு என்ன எழுதுவோம்? என்டையர் நம்பர் எல்லாத்தையும் எழுதுவோமா? இது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், இது நான் வந்து ஒய்ன்னு வச்சுக்கிறேன். இங்கே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. கரெக்டாக? இங்கேயும் அதே மாதிரி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. கரெக்டாக? ஸோ ஆரோ டயக்ராம் போட்டாச்சு. இப்போ இங்கே இருக்க ரிலேஷனுக்கு தகுந்த மாதிரி இங்கே நான் மேப் பண்ணணும். ஸோ எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ. எக்ஸ் 1ன்னு இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ 4, எக்ஸ் வந்து 2ன்னு இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ 5, எக்ஸ் 3ன்னு இருக்கும்போது 6, 4ன்னு இருக்கும்போது 7, 5ன்னு இருக்கும்போது 8, 6ன்னு இருக்கும்போது 9. எல்லாமே வந்துருச்சா? ஸோ ஆரோ மறக்காமல் போட்டுருங்க. விச் இஸ் நத்திங் பட் யோர் ரிலேஷன் ஆர். ஓகே, ஆரோ டயக்ராம் போட்டாச்சா? இப்போது கிராஃப் ரெப்ரசன்ட் பண்ணணும்ல, நம்ம கிராஃப் ரெப்ரசன்ட் பண்ணிடலாமா?
ஸோ அடுத்து என்னது பி பார்ட் வந்து graph. As usual, take scale and then your pencil. கொஞ்சம் லென்த்தியாக போட்டுக்கலாம், ஏன்னா 9 வரைக்கும் இருக்குல்ல, 9 வரைக்கும் we have to plot, right? அதனால் இங்கே வரைக்கும் போட்டுக்கிட்டோம். கரெக்டாக? இது வந்து as usual 0, இது வந்து x axis, இது வந்து y axis. கரெக்டாக? x axis y axis plot பண்ணியாச்சு. ஸோ 1லேருந்து 9 வரைக்கும் நம்ம வந்து எடுத்து எழுதிக்கிறோம். 5 6 7 8 9. அதே மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 எடுத்து எழுதியாச்சா? இப்போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இங்கே 4லேருந்து ஸ்டார்ட் ஆகுதா? ஸோ 1லேருந்து 6 வரைக்கும் நம்ம வந்து பிளாட் பண்ணுவோம், இங்கே 4லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா நம்மளோட வேல்யூ என்ன? x y which is equal to x plus 3 தானே? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1ன்னு இருக்கும்போது எனக்கு ஆன்சர் 4, அடுத்து செகண்ட் ஒன் வந்து ஆன்சர் 5, தேர்டு ஒன்னுக்கு ஆன்சர் 6, ஃபோர்த்து ஒன்னுக்கு எனக்கு வந்து 7, ஃபிஃப்த்து ஒன்னுக்கு எனக்கு வந்து ஆன்சர் 8, சிக்ஸ்த்து ஒன் வந்து எனக்கு ஆன்சர் 9. கரெக்டாக? ஸோ 1, இது வந்து 2, இது வந்து 3, ஒரு அப்ராக்சிமேட்டாக இது வந்து 4, இது வந்து என்னது எனக்கு 5, இது வந்து 9 வந்து எங்கே வரும்? எனக்கு 6 கிட்ட வருது. கரெக்டாக? ஸோ இங்கே எடுத்து எழுதிருங்க. ஸோ இங்கே வந்து என்ன வரும்? 1ன்னு இருக்கும்போது 4, 1, 4, இங்கே வந்து 2, 5, இங்கே வந்து 3, 6, 4, 7, 5, 8, 6, 9. கரெக்டாக? ஸோ என்னோடய கிராஃப் வந்து முடிஞ்சிருச்சு. இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்க? சியோட வேல்யூ என்ன? ரோஸ்டர் ஃபார்ம் தான் வந்து சி. ஸோ இங்கே நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சோ அதுதானே ரோஸ்டர் ஃபார்ம். அப்போ ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு செட் ப்ராக்கெட் ஆஃப் 1, 4, அடுத்து 2, 5, அடுத்து 3, 6, அடுத்து 4, 7, அடுத்து 5, 8, அடுத்து 6, 9. தட்ஸ் இட். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ ஆரோ டயக்ராம், கிராஃபு, ரோஸ்டர் ஃபார்ம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. 4th சம் completed. Thanks for watching. Subscribe and share பண்ணுங்க எல்லாத்துக்குமே. ஓகே, bye.